இருக்கிற கடவுளோட பெயர் டெய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளோட பெயர்னால அந்த சேர்வராயன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. சரிங்களா? இதில் இருக்கிற இந்த ஹையஸ்ட் பீக் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் லொக்கேட்டட் இந்த நிறையா, அதாவது நிறையா சிகரங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த பீக் ஆஃப் சோலைக்கரடு அப்படிங்கிறதோட உயரம் என்னென்னா 1620 மீட்டர்ஸு. இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். சேலனாவே ஏற்காடு தானே, நம்மளாம் போயிருக்கிறோம் இல்லைங்களா? போயிருக்கிறீங்களா? நான் போயிருக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே நம்ம சேலனாவே நமக்கு ஏற்காடு தான். இந்த ஹில் ஸ்டேஷன் ஏற்காடு விச் இஸ் நோன் அஸ் புவர் மேன்ஸ் ஊட்டி. என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து நிறைய செலவு பண்ணிவிட்டு ஊட்டிக்கெல்லாம் போக முடியலன்னா அந்த ஊட்டியில் இருக்கிற பாதி அளவு ஏற்காட்லேயே நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து ஏழை மனிதர்களின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் ரேஞ்ச். சேர்வராயன் டெம்பிள் இஸ் ஹையஸ்ட் பாயிண்ட். மிக அதிகமான உயரமான பகுதி எதுன்னு, உயரமான கோவில் எது பகுதியில், அந்த உயரமான பகுதியில் இருக்கிற ஒரு கோவில் என்ன டெம்பிள்னா சேர்வராயன் டெம்பிள். நீங்கள் சேலம் போயிருக்கிறோமா சேர்வராயன் மலைக்கு? அந்த இதெல்லாம் போயிருக்கிறீங்களா? ஏற்காடெல்லாம் பாருங்கள். இப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இதாக தெரியுது. சேர்வராயன் மலை அப்படிங்கிறது நம்ம சேலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் நமக்கு ஓரளவுக்கே நிறைய பேருக்கு இப்போ தான் அதே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து கொல்லி ஹில்ஸ். இட் இஸ் ஸ்மால் மவுண்டன் ரேஞ்ச் லொக்கேட்டட் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸ். இதுவும் நம்ம இதில் தான் இருக்குது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸ் பக்கமாக தான் கொல்லிமலை சொல்லுவாங்கள்ல. அதில் என்ன நிறைய சொல்லுவாங்க. யாரையாவது ஒரு மைண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த கொல்லிமலைக்கு போய் எல்லாம் இது வாங்கிட்டு வாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, கயிறுக்கெலாம் கட்டுவாங்கள்ல, அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, சாமிலாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த இது வாங்கிட்டு வாங்கம்பாங்க. அப்புறம் நிறையா அங்கெல்லாம் இது கிடைக்கும், அந்த மிளகு கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து அங்கே ஒரிஜினலாக கிடைக்கும். பட்டை இதெல்லாம் வந்து அங்கே ஒரிஜினலாக நிறையா கிடைக்கும். இந்த கொல்லிமலைன்னு சொல்லுவாங்க. இட் கவர்ஸ் அன் ஏரியா அபவுட் 280 கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குது. இது எந்த அளவுக்கு மீட்டர் வந்து ரைசஸ் உயரத்தில் இருக்குதுன்னா 1300. அதே மாதிரி இது என்ன சொல்லலாம் அப்படின்னா அரப்பளீஸ்வரர் டெம்பிள். இங்கே போயிருக்கிறீங்களா? அங்கே உள்ளுக்குள்ளார இருக்கும். அந்த கொல்லிமலையில் மேலே போனோன்னு வச்சுக்கோங்க, அந்த முனிப்பங்கோயில் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அரப்பளி ஈஸ்வரர் தான். ஆமாம், ஈஸ்வரர் ஒன்று இருக்கும், அந்த முனிப்ப அந்த இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்வரர்னா இந்த உள்ளுக்குள்ளார ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போயிருக்கிறேன், மறந்துடுச்சு. அரப்பளீஸ்வரர் டெம்பிள் லொக்கேட்டட் இன் ரேஞ்ச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பில்கிரிம் சென்டர். புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க கொல்லிமலையில். இட் ஹேஸ் லார்ஜஸ்ட் கவர் ஆஃப் எவர்கிரீன் ஆர் சோலா ஃபாரஸ்ட்டு. சோலா ஃபாரஸ்ட்னால் சோலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது பசுமை நிறைந்த காடுகள் இது எல்லாமே கொல்லிமலையில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா காஃபி பிளான்டேஷன்ஸ், தேயிலை தோட்டங்கள், பழங்கள், பூக்கள், அப்புறம் சில்வர் ஆக் எஸ்டேட்ஸு, சவுக்கு பண்ணைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சவுக்கு தோப்பு பண்ணை, இது எல்லாமே கொல்லிமலையில் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பச்சைமலை. இட் இஸ் த லோயஸ்ட் ஹில் ரேஞ்ச். உயரம் குறைஞ்ச பகுதின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி அண்டு சேலத்தில் இருக்குது. இன் தமிழ் லாங்குவேஜ் பச்சை மீன்ஸ் கிரீன். பச்சை அது வந்து ஏன் பச்சை இது அப்படின்னு வந்ததுன்னா அந்த அங்கே